நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் நியூ புக்கில் லாஸ்ட் இயல் பார்க்க போகிறோம். அதில் ஆசிரியர் ஜோதின்னு கொடுத்துருக்காங்க. நுழையும் பார்க்கலாம். இரக்கம் என்பது தலை சிறந்த பண்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனிதனிடம் மட்டுமன்றி மற்ற எல்லா உயிரினங்களிடம் இரக்கம் கொள்ள வேண்டும்னு சொல்றாங்க. பிற உயிர்களை தம் உயிர் போல் எண்ணி காக்க வேண்டும் அப்படின்றாங்க. அதுவே சான்றோர் போற்றும் உயர் இரக்கமாகும். அவ்விரக்கமே மனித குலத்தை வாழ வைக்கின்றது. உலக உயிரினங்கள் எல்லாம் துன்பம் இன்றி இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்பினார் புத்தர். அவர் அறிவுரை அறிவும் வாருங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்றும் இல்லை, இரக்கம் தான் தலை சிறந்த பண்புன்னு சொல்கிறாங்க. இரக்கம் நம்ம ஹியூமன்ஸ் மட்டும், அதாவது மனிதர்கள்ட்ட மட்டும் இல்லாமல் எல்லா உயிரினங்களும், அதாவது அனைத்து உயிரினங்கள்ட்டையும் நம்ம காட்டணுன்றாங்க. அப்படி காட்டினா மட்டும்தான் மனித குலம் நல்லா வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தவங்களை நம்ம கஷ்டப்படுத்தாமல் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினச்சி அடுத்தவங்களுக்கு உதவி வாழணும்னு சொல்கிறாங்க. யார் சொன்னா அப்படின்னா புத்தர் சொன்னதாக சொல்கிறாங்க. ஸோ புத்தர் என்னென்ன சொன்னார்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக முன்னாடி கதை சுருக்கம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக புத்தர் நமக்கு தெரியும், அவர் ஒரு மன்னர். ஆனால் அவர் அரச வாழ்க்கையை துறந்து வந்திருப்பாங்க. அவங்க பிம்பிசாரன்ற ஒரு மன்னர் இருப்பார். அவர் யாகம் வளர்ப்பார். அந்த யாகத்துக்காக நிறைய ஆடுகளை பலியிடணும்னு நினைப்பாரு. ஆனால் அப்போ என்ன பண்ணுவார் புத்தர் அப்படின்னா, அந்த யாகத்தை போய் நிப்பாட்டிட்டு அந்த ஆடுகள் எல்லாம் காப்பாற்றுவாங்க. ஸோ ஏன் அப்படின்னா உயிர்கொலை ரொம்ப தப்பான விஷயம்னு சொல்லி தடுப்பாங்க. அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லி அதை தடுத்தாங்க அப்படின்றத நமக்கு பாடலாக கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த பாட்டு நமக்கு மனப்பாட பாட்டு கிடையாது. அதனால நல்லா ஒரு 1 or 2 times ரீட் பண்ணிட்டு நூல்வெளி மட்டும் நல்லா பார்த்துக்கலாம். பாடல் வரி பார்க்கலாம். நின்றவர் கண்டு நடுங்கினாரே ஐயன் நேரிலே நிற்கவும் அஞ்சினாரே துஞ்சி கருணை நிறைந்த வள்ளல் அங்கு சொன்ன மொழிகளை கேளும் ஐயா அப்படின்றாங்க. வாழும் உயிரை வாங்கிடுதல் இந்த மண்ணில் எவருக்கும் எளிதாகும். வீழும் உடலை எழுப்புதலோ ஒரு வேந்தன் நினைத்தாலும் ஆகாதையா. ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கண்டு அஞ்சினாரே அப்படின்னா புத்தரை பார்த்து எல்லாருமே ரொம்ப பயப்படுவாங்க. பட் அதை அவர் என்ன சொல்கிறாரு, அவர் என்ன இப்படி இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க. அதை ஃபஸ்ட்டு பரவாயில்ல சொல்லி. செகண்ட் என்ன சொல்கிறாங்க பாருங்க, வாழும் உயிரை வாங்கி விடல் அப்படின்னா ஆக்சுவலாக ஒரு உயிரை கொல்றது ரொம்ப ஈஸின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இறந்து போன ஒருத்தவங்களுக்கு உயிர் கொடுக்குறது, அது மனுஷனாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி விலங்குகள் இல்லாட்டி பறவைகள் அந்த மாதிரி இருந்தாலுமே ஒரு மன்னன்னு நினச்சோன்னா தான் வேந்தன். ஒரு மனநிலை நினைச்சாலும் அது முடியாதது. அதுதான் ரியாலிட்டி அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. யாவும் விரும்புவது இன்னுயிராகும் அவர் என்றுமே காக்கும் அன்னதேயாகும் பாலில் எறும்பு உயிர் பிழை பற்றும் பாடு முழுவதும் அழிந்தரும் அப்படின்னா ஆக்சுவலாக எல்லாருக்குமே அவங்கவுங்க உயிர் பெருசுதான். ஏன் எறும்பு கூட அதோட உயிரை பிழைக்கணும், அதை உயிரை காப்பாற்றிக்கணும் தான் நினைக்கும். ஸோ இது நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இங்கே பாருங்க. 1000 பாவங்களை செய்து விடாலும் ஏழை ஆட்டின் தலையோடு அகன்றிடுமோ தீயவும் நல்லவும் செய்தவனை விட்டு செல்வது ஒரு நாளும் இல்லை ஐயா அப்படின்றாங்க. ஆக்சுவலாக நல்லது, அதாவது நம்ம இவ்வளோதான் பாவம் செஞ்சுட்டு சொல்லுவாங்கல்ல, இப்போல்லாம் சாமி கும்பிடும்போது நான் சாமிக்கே டொனேஷன் தர்ற மாதிரி பணம் நான் அவங்க தப்பு பண்ணிட்டாங்க. ஆனால் பட் இருந்தாலும் கோயிலுக்கு நல்ல காரியத்துக்கு கொடுக்கறது, கோயிலுக்கு இதுக்கு பணம் தரது, அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. அதே மாதிரி தான் இங்கே சொல்கிறாங்க, நம்ம இவ்வளோ பாவம் செஞ்சுட்டு ஆட்டோட தலையை வெட்டினா நம்ம பண்ண பாவெல்லாம் போயிருமா. பாவங்கள் அப்படின்றது நல்லது தீயது நம்ம செய்யலை என்ன செய்யணுமோ அதை வச்சு தான் நம்ம வாழ்க்கை நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்ன, ஆதலால் தீயவினை செய்ய வேண்டாம், ஏழை ஆட்டின் உயிரை வாங்க வேண்டாம், பூதலம் தன்னை நகரத்து அது ஆக்கிவிடும், புத்தியை விட்டு பிழையும் ஐயா அப்படின்றாங்க. ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்க, அதனால் நம்மளோட நல்ல எண்ணங்கள் தான் நம்ம நினைக்கிறோம், தீய எண்ணங்கள்லாம் விலக்கிட்டு ஆடு உயிரை கொள்ளாமல் நம்ம எப்படி இந்த ஊர் அந்த நாட்டில் இருக்கிற இல்லாட்டி இந்த உலகத்தில் இருக்க மக்களை நேசிக்கணும், எப்படி அடுத்தவங்களை துன்புறுத்தாமல் வாழணும்னு கற்றுக்கணும், அந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணங்களோட வாழணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக இது கவிமணி தேசிய விநாயக பிள்ளை எழுதினது. யார் அப்படின்னா புத்தரோட வாழ்க்கை வரலாறு அந்த மாதிரி எழுதியிருப்பாங்க. புத்தர் சொன்ன மாதிரி எழுதியிருப்பாங்க. ஆக்சுவலாக பாடலோட கருன்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, அடுத்த உயிர்களை தம் உயிர் போல நினைக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. எல்லாரும் ஒன்றா இருக்கணும், எல்லாரும் ஒன்றா நினைக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நமக்கு மனித நேயம் நிறைய இருக்கணும், கருணை அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கணும், நம்ம எல்லாரையும் பார்த்து இரக்க குணங்களோட இருக்கணும், யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, துன்புறுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஈவன் விலங்குகள் பறவைகள் அந்த மாதிரி அடுத்த உயிரினங்களை நம்ம சந்தோஷத்துக்காக நம்மளோட லாபத்துக்காக கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரிலாம் நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம தலை சிறந்து வாழலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இரக்கம் அப்படின்றது எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கணும். நம்ம
நம்ம உயிர்னா ஒரு மாதிரி, அடுத்தவங்க உயிர்னா ஒரு மாதிரி, மனிதர்கள்னா ஒரு மாதிரி, விலங்குகள்னா ஒரு மாதிரி, அந்த மாதிரி பார்க்காம எல்லோரும் ஒரே மாதிரி நம்ம பார்த்து எல்லாருக்குமே நம்ம கருணை காட்டணும், இரக்கம் கொள்ளணும், மனிதாபிநயத்தோட நடந்துக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த பாடலோட கருள். மேக்ஸிமம் வந்து இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா வந்து இந்த பேரா பார்த்தோம். ஏன்னா 1000 பாவங்கள் செய்வதாலும் அப்படின்ற மாதிரி வரலாம், தீயவனை நல்லவதும் செய்வதை அது இருக்கலாம். மேக்ஸிமம் வந்து இந்த லாஸ்ட் 2 லைன்ஸ், இந்த ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ், அதே மாதிரி இது பார்த்துக்கோங்க. ஏன்னா வாழும் உயிரை வாங்கி, ஏன்னா கரெக்டாக தானே. ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க, ஜஸ்ட் ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. இதுதான் இதோட மீனிங்கு. சொற்பொருள் பார்க்கலாம். ஓகே, அஞ்சினர் அப்படின்னா பயந்தனர் தெரியல. அஞ்சினர் பயம், ஸோ பயந்தனர் அப்படின்னா கருணை அப்படின்னா நமக்கு இரக்கம் அப்படின்னு தெரியும். வீழும் அப்படின்னா விழும், இது ஆகாது அப்படின்னா முடியாது. ஸோ இதெல்லாம் நமக்கு ரொம்ப தெரிஞ்சது. ஆகாதுன்னா முடியாது, அஞ்சினர் அப்படின்னா பயந்தனர், கருணை அப்படின்னா இரக்கம். ஸோ நீல் நிலம் அப்படின்னா பரந்த உலகம். பாருங்க, அதுவே நீல் அப்படி நீளமா இருக்கு. ஸோ பரந்த உலகம் அப்படின்றது. முற்றும் அப்படின்னா முழுவதும், நமக்கே தெரியும் முற்றும்னா முழுவதும். மாரி அப்படின்னா மலை, ஸோ மாரி மலை. கும்பி வயிறு, இது ரெண்டுமே சொல்லப்போனால் இந்த 4மே பிவைக்யூல கேட்டிருக்காங்க. பிவைக்யூல வந்து இந்த பொருத்துகளை கேட்குற மாதிரி கேட்டிருக்காங்க. மாரி அப்படின்னா மலை, கும்பி அப்படின்னா வயிறு, பூதளம் அப்படின்னா பூமி, பார் அப்படின்னா உலகம், முற்றும்னா முழுவதும். ஆக்சுவலாக பார்னா நம்ம எதை பார்ப்போம், உலகத்தை தான் பார்ப்போம். ஸோ பார் அப்படின்னா உலகம் அப்படின்னு சொல்லி, மாரி அப்படின்னா மலை, மா அது மலை அப்படின்னு சொல்லலாம். பூதளம் பூமி. சரி, நூல்வெளி பார்க்கலாம். நூல்வெளி பார்க்கலாம். தேசிய விநாயகனார் 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர். மேக்ஸிமம் வந்து 20ஆம் நூற்றாண்டு தான் இப்போ இருக்க கவிஞர்ஸ்லாம் வந்திருப்பாங்க. ஸோ அதனால் 20ஆம் நூற்றாண்டு தேசிய விநாயகனார் அப்படிம்பாங்க. அவர் வந்து பள்ளி ஆசிரியராக பணியாற்றிருக்கார். எத்தனை வருடங்கள் அப்படின்னா 36 வருடங்கள். ஸோ வந்து எத்தனை வருஷம் பணியாற்றிருக்காரு, 36 வருடங்கள். ஸோ அவரோட பட்டம் வந்து கவிமணின்னு சொல்லுவாங்க. கவிமணி தேசிய விநாயகம் அப்படின்னு சொல்லுவாங்க, கவிமணி. ஸோ ஆசிய ஜோதி அப்படின்றது ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்ட் அப்படின்றவங்க எழுதினது. அது என்ன அப்படின்னா லைட் ஆஃப் ஏஷியான்னு சொல்லுவாங்க. அந்த நூலை தழுவி தான் எழுதியிருக்காங்க. அந்த நூல் வந்து எதை பற்றி சொல்லுன்னா புத்தரோட வரலாற்று வாழ்க்கையை சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நமக்கு ஷார்ட்கட் பார்க்கலாம். தேசிய விநாயகர் வந்து 20ஆம் நூற்றாண்டு வாழ்ந்த கவிஞர். அதான் ஞாபகம், 20ஆம் நூற்றாண்டு. ஏன்னா தேசிய விநாயகர் 2 இருக்கா, ஸோ 2 பக்கத்தில் ஒரு 0 அப்படி போட்டுக்கோங்க. 20ஆம் நூற்றாண்டு. ஸோ 36 வருடங்கள் பள்ளி ஆசிரியர் பணியாற்றினார் அப்படின்னா கவிமணின்ற பட்டமா யோசிச்சு பாருங்க. இப்போல்லாம் வந்து நமக்கு ஸ்கூல் முடிச்சு காலேஜ்லாம் முடிச்சு ஒர்க்குக்கு போகிறோம். அவங்க 20ஆம் நூற்றாண்டுங்க கொஞ்சம் முன்னாடி, நமக்குலாம் முன்னாடிங்கும் போது 16 வயசுலேயே வேலைக்கு போகிறாங்க. ஸோ 20, 16, 36 வருடங்கள் வந்து பள்ளியில் வேலை பார்த்துருக்கார். எதுக்கு? மணி சம்பாதிக்க, கவிமணி. ஓகேவா? இதே வந்து அது வந்து அவருடைய ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொன்னோம், தேசிய விநாயகர் 2 பிரிக்கிறோம். ஸோ 2, 0 அப்படி வச்சுக்கலாம். 36 வருடங்கள் அப்படின்னா அவருக்கு பட்டம் கவிமணியா. ஸோ மணி சம்பாதிக்கிறா 16 வயசுலேயே வேலைக்கு போயிட்டாரு. ஸோ 20 + 16 36, 16 வயசுலேயே வேலைக்கு போயிட்டார். 36 வருஷம் வேலை பார்த்தார். 16 வயசுலேயே வேலைக்கு போயிட்டு. ஸோ 20 + 16 36 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நூல் பார்க்கலாம். ஆசிய ஜோதி அப்படின்றது ஒரு ஆங்கில மொழியில் எழுதினது. யார் அப்படின்னா எட்வின் அர்னால்டுன்றவங்க எழுதியிருக்காங்க. அதெல்லாம் லைட் ஆஃப் ஆசியா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இப்படி வச்சுக்கலாம், ஆசிய ஜோதி அப்படிங்கும்போது லைட்டு தான். ஸோ வந்து எட்வின் அர்னால்டு அப்படிங்கும்போது ஹாலிவுட் ஆக்டர் அர்னால்டு இருக்கார்ல, அவர் நடித்தாலே நல்லா ஜோதியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இல்லை ஜோதியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அதை தான் எழுதி இவர் எழுதியிருக்காரு. தேசிய விநாயகனார் எழுதியிருக்காரு அப்படின்னா ஆக்சுவலாக இதில் என்ன பொருள் நம்ம சொன்னாங்க, கருப்பொருள் என்ன சொல்லியிருக்காங்க, எல்லாத்தையும் கருணையாக இருக்கணும். ஸோ தேசம் ஃபுல்லாக நம்ம கருணையாக இருக்கணும். தேசிய விநாயகம் பிள்ளை, ஓகேவா? அதுதான் தேசிய விநாயகனார். ஸோ தேசம் ஃபுல்லாக நம்ம எல்லாரோடையும் கருணையாக இருக்கணும். அடுத்த உயிரை வந்து நம்ம துன்புறுத்தக்கூடாது. அதான் அது வந்து இதெல்லாம் புத்தரின் வரலாற்று வாழ்க்கை. ஏன்னா புத்தர் சொன்ன மாதிரி தான் இருக்கலாம். ஸோ புத்தர் இதோட இதுதான். ஸோ இதுதான் இது. புக் பேக் பார்க்கலாம். புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் அப்படின்னா ஆசிய ஜோதி. ஏன் அப்படின்னா புத்தர் என்ன சொன்னார் அப்படின்னா வந்து அனைத்திலும் அன்பு காட்ட சொன்னார். ஸோ ஆசிய ஜோதி அந்த மாதிரி நம்ம எல்லா கூடையும் சண்டை இல்லாமல் வந்தோம் வாழ்ந்தோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையே ஜோதி மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஆசிய ஜோதி. ஸோ நேர்மையான வாழ்வை வாழ்பவர் அப்படிங்கும்போது எல்லா உயிரிடம் இருந்து இரக்கம் கொள்பவர். அதுதான் நேர்மையாக வாழ்றதா பார்த்துக்கோ. நேர்மையாக வாழ்றது அப்படிங்கும்போது நம்ம என்ன சொல்கிறோம், பொய் பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது, அதுக்கப்புறம் வந்து அடுத்தவங்களோட பொருட்களை திருடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் எல்லா உயிரிடத்திலும் இரக்கம் கொள்ளவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு. ஒருவர் செய்யக்கூடாதுன்னு தீவினை, கரெக்டு தானே? நல்லது செய்யணும், கெட்டது செய்யக்கூடாது. அப்படி ஒருத்தவங்க கெட்டது செஞ்சாலும் அதை மறந்து அவங்களுக்கு நல்லது தான் செய்யணும். அதான் திருக்குறள்லேயே சொல்லியிருக்காங்க. ஸோ அதான்
நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து மனித நேயம் கொடுத்துருக்காங்க. நுழைமுன் பார்க்கலாம். இல்லாதவர்க்கு கொடுப்பது மகிழ்வதை ஈகை. இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது தான் வந்து ஈகைன்னு சொல்றாங்க. பசி என்று வந்தவருக்கு வயிறார உணவிட வேண்டும், தீமை செய்தவருக்கு நன்மையை செய்ய வேண்டும். பாத்தீங்களா, இப்பதான் நான் சொன்னேன். ஆதரவு இல்லாதவர்களை அன்புடன் அரவணைத்து வேண்டும், பிறர் துன்பத்தை தனது துன்பமாக நினைத்து வருந்தும் பண்பினை கொள்ள வேண்டும், இப்பண்புகளை கொண்டு வாழ்பவரை உயர் அடைவார். அப்படி வாழ்ந்தோரின் வாழ்வில் நடந்த சில நிகழ்வை காண்போம். ஆக்சுவலாக அவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு உதவி செய்யணும், அதுதான் ஈகைன்னு சொல்கிறாங்க. பசின்னு வந்தவங்களுக்கு நம்ம உணவு அளிக்கணும். ஏன்னா இருக்கிறதே சிறந்த அறம்லேயே வந்து நம்ம உணவு கொடுக்கறதா சிறந்த அறம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து இல்லாதவங்களை வந்து நம்ம வந்து அன்போடு அரவணைச்சு இது பண்ணணும்னு சொல்கிறாங்க. அது மாதிரி பிறரை வந்து துன்பப்படுத்தாமல் பிறர் துன்பத்தையும் நம்மளோட துன்பமாக நினைக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நினச்சி செய்து அறிஞர்களை மேதைகளை பார்க்கலாம், நம்ம உயர்வு அடைஞ்சவங்களை அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம். எக்ஸாம்பிள் எப்படி சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? உலகில் எந்த ஆறும் தனது தாகத்திற்காக ஓடுவதில்லை. கரெக்டாக தானே? ஆறு ஓடுது, ஆனால் தண்ணி நம்ம தான் குடிக்கிறோம். நம்ம மனிதர்கள் குடிக்கிறோம், பறவைகள் விலங்குகள் தான் குடிக்குது. ஆறுக்காக ஓடுறதில்லை. அதே மாதிரி நிலமும் தன் பசிக்காக விளைவதில்லை. நம்ம தான் விளைவிக்கிறோம், நம்மளோட தேவைக்காக தான். ஆனால் நிலம் வந்து நமக்கு ஒத்துழைக்குது. ஸோ எந்த மரமும் தனக்காக கனிகளை உருவாக்குவதில்லை. பார்த்தீங்களா, எந்த மரமும் கனி வந்து அதுவே வச்சுக்கிறது கிடையாது, நம்ம தான் அதை வந்து சாப்பிட்றோம். இவற்றை போல மனிதனும் தனக்கென வாழாமல் பிறருக்கென வாழ வேண்டும். பார்த்தீங்களா, அதே மாதிரி நம்ம வந்து நமக்காக வாழாமல் அடுத்தவங்களுக்காக வாழணும், அடுத்தவங்களை பற்றி சிந்திக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வாறு வாழ்வதற்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அருள், பொறுமை, பரிவு, நன்றி உணர்வு, இன்சொல் பேசுதல் போன்றவற்றை தேவை. ஆக்சுவலாக இந்த மாதிரி, ஏன்னா பொறுமையை சொல்லணும். இப்போ ஒருத்தவங்க கோவப்பட்டு பேசினாலுமே ஒரு 2 மினிட்ஸ் வந்து நம்ம அமைதியாக இருந்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனை அப்படியே முடிஞ்சிடும். நம்ம மறுபடியும் வந்து கத்துறோம் அப்படின்னா அது மேபி ரொம்ப பெரிய பிரச்சனையாக போகும். அதேமாதிரி ஒருத்தவங்க உதவுனாங்க அப்படின்னா அந்த நன்றியை நம்ம மறக்கக்கூடாது, நன்றி உணர்வோடு இருக்கணும். அதான் சொல்கிறாங்க இன்சொல். இப்போ நம்ம ஒருத்தவங்க கோவப்படும் போது நம்ம அமைதியாக இருக்கிறது ஒருத்தவங்க கஷ்டப்படும் போது நம்ம இன்சொல்ல பேசணும். கண்டிப்பாக சரி, அந்த மாதிரிலாம் பேசணும் அப்படி சொல்கிறாங்க. ஸோ எல்லா உயிரினத்தும் அன்பு செலுத்தல் வேணும். அதே தான் அதை என்ன சொல்கிறாங்கன்னா மனித நேயம்னு சொல்கிறாங்க. மனித நேயத்துடன் வாழ்பவர்கள் தான் இவ்வுலகம் இயங்கி கொண்டிருக்கு. பார்த்தீங்களா, மனுஷன் வந்து மனித நேயத்தோடு இருந்தால் மட்டும்தான் இந்த உலகம் இயங்கும்னு சொல்றாங்க, இயங்காது. இப்போ நம்ம இதில் ஏதாவது டிசாஸ்டர்ஸ் நடந்துச்சுன்னா நிறைய பேர் நிறைய உதவிகள் செய்வாங்க தெரியுமா? அப்போ தான் நம்ம வந்து எல்லாமே இவ்வளோ உதவிகள் செய்வாங்களா அப்படின்னு. இப்போ இந்த சுனாமி வந்தது, நிலநடுக்கம் வர்றது, இந்த மாதிரி நிலைச்சரிவு அந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் நிறைய பேர் நிறையா செய்வாங்க. இப்போ வந்து ஒரு ஸ்டேட்டில் இருக்கவங்க இன்னொரு ஸ்டேட்டுக்கு ப்ரே பண்ணுறது, ஸோ அதெல்லாம் மனித நேயம்னு சொல்கிறோம். அந்த மாதிரி தான் அடுத்தவங்களுக்காக நம்ம வந்து ஃபீல் பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமக்கென்ன முயலா தோன்றால் பிறருக்கென்ன முயலினர் உண்மை ஆனனி அப்படின்னு சொல்லி புறநானூறுல வந்து இருக்குது. ஆக்சுவலாக இந்த லைன் வந்து ஏற்கனவே ஒரு பிவைக்யூல கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக முதல் ஒரு ட்ரிக் இருக்குது, எந்த லைன் கேட்டாலும் புறநானூறு போட்டு வந்துடலாம். ஏன்னா மேக்ஸிமம் சொல்லுவாங்க புறநானூறுலேருந்து லைன்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியல அப்படின்னா நீங்கள் புறநானூறு போட்டு வந்து மேக்ஸிமம் 90% கரெக்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இதுலேருந்து லைன்ஸ் கேட்க ஆரம்பிச்சாங்க. பட் இருந்தாலும் புறநானூரோட லைன்ஸ் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக பார்த்துக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து சிறந்தவரில் யாரை கொடுத்துருக்காங்க அப்படின்னா வள்ளலார் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து வள்ளலாரோட கதையை நான் வந்து சிம்பிளாக சொல்லிடுறேன், இங்கே என்ன கதை கொடுத்துருக்காங்க அவரை பற்றின்னு. ஆக்சுவலாக வள்ளலார் வந்து சின்ன வயசில் வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போவாங்க. அப்போ வந்து ரொம்ப தூரம் நடந்து போனாலும் ரொம்ப வந்து டயர்டாகிறதுனால வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லுவாங்க. அப்போ ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வந்து இந்த ரெஸ்ட் எடுக்கிற பிளேஸ் இருக்கும்ல, ஓய்வு எடுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தூங்கலாம்னு நினைப்பாங்க. ஒரு திண்ணையில் தூங்கிட்டு இருக்கும்போது வந்து ஒருத்தவங்க வருவாங்க, ஒரு திருடன்னு சொல்லலாம் அவங்கள. ஸோ ஒருத்தவங்க வருவாங்க, வந்து அந்த அவரோட காதில் வந்து தங்க கடுக்கன் போட்டிருப்பார். ஸோ அது திருடணும்னு நினச்சி அவங்க ட்ரை பண்ணுவாங்க. அதை வந்து வள்ளலாருக்கு தெரியும், பட் இருந்தாலும் அமைதியாக இருப்பார். அமைதியாக இருக்கனால ஒரு கடுக்கனை வந்து எடுத்துருவாங்க, இன்னொரு கடுக்கனை வந்து அவர் எடுக்கணுன்றக்காக திரும்பி படுப்பாப்புல மனுஷன். ஸோ பார்த்தனால 2 கடுக்கனையும் எடுத்துருவாங்க. கரெக்டாக எடுத்துகிட்டு போகும்போது வள்ளலார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாப்புல. ஆக்சுவலாக நீங்கள் வந்து எடுக்க போகும்போதே எனக்கு தெரியும், ஆனால் நீங்கள் ஒரு கடுக்கனை எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு திருடன்னு சொல்லிடுவாங்க. அதனால தான் நீங்கள் 2 கடுக்கனை எடுத்துகிட்டு போகணுன்றதுக்காக நான் வந்து திரும்பி படுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு இது 2ம் தங்க கடுக்கன், ஸோ குறைந்த வெளியில் வந்து நீங்கள் வித்துறாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னோடனே அந்த திருடினவருக்கு வந்து ரொம்ப வந்து மனசு கஷ்டமாகி தலை குனிஞ்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து திருட வந்தவங்கள்ட்ட கூட அன்பு காட்டினவர் வள்ளலார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கொஷின் இப்போ எப்படி வரும் அப்படின்னா வந்து தன் பொருளை பறிக்க வந்தவரிடம் அன்பு செலுத்தினவர் யாருன்னு கேட்பாங்க. ஸோ அதான் வள்ளலார். பாருங்க இங்கே வந்துருப்பாங்க. இவ்வாறு தம் பொருளை கவர வந்திடம் கூட அன்பு காட்டுனர் வள்ளலார். ஸோ இந்த மாதிரி தான் கொஷின் கேட்பாங்க. ஸோ அந்த கதையெல்லாம் கேட்க மாட்டாங்க, இந்த மாதிரி ஒரு லைன் தானே கேட்பாங்க. நம்ம ஒரு கோட் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கோட்டு.
என்ன அப்படின்னா வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வள்ளலார். பார்த்தீங்களா, அவர் வந்து பயிரெல்லாம் பார்த்து வந்து வருந்திருக்காங்க. ஸோ இதுதான் சொல்றாங்க, எல்லா உயிர்களையும் அன்பு காட்டணும், எல்லா உயிரும் தம் உயிர் போல் நினைக்கணும்னு சொல்றாங்க. ஸோ வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் சொன்னது வள்ளலார். சொன்னது மட்டும் நீ இல்லாம வந்து மித்தவங்க பசியில கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக அவங்க வந்து ஒரு தவச்சாலை வந்து அமைச்சாங்க. பார்க்கலாம் அதை பத்தி பாருங்க. வள்ளலார் மக்களின் பசியை கண்டு உள்ளம் வாடினார், அதனை நீங்க விரும்பினார். தம் பெரும் முயற்சினால் வடலூர் எங்க இருக்கு, வடலூர்ல சத்திய தர்மசாலை அப்படின்னு தொடங்கி எல்லோருக்கும் உணவளித்தார். பசித்தோருக்கு உணவு வழங்கும் வள்ளலாரின் மனிதநேய செயலிடம் வடலூர் இன்றும் தொடர்ந்து நடைபெறுகிறது. ஸோ இப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்க, என்ன அப்படின்னா சத்திய தர்மசாலை எங்க இருக்கு அப்படின்னு வடலூர்ல இருக்கு. இல்லாட்டி வள்ளலார் நிறுவிய தவச்சாலை என்ன அப்படிதான் கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அன்னை தெரசா பற்றி கொடுத்துருக்காங்க. இது என்ன கதை அப்படின்னா வந்து அன்னை தெரசா வந்து சாலையில் போயிட்டு இருப்பாங்க. அப்போ ஓரமாக வந்து ஒரு மூதாட்டியும் இருப்பாங்க. அவங்க வந்து ஏன்னா தொழில்நோயால் பாதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. அவங்க பக்கத்தில் ஒரு பூனைக்குட்டி முத்துட்டும் இருக்கும். அன்னை தெரசா வந்து போய் தொடுவாங்க. அப்போ வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த பாட்டி அந்த மூதாட்டி இருப்பாங்களா, அவங்க வந்து அந்த பாட்டிமா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் இல்லை என்னை தொடாதீங்க, எனக்கு வந்து தொழுநோய் இருக்குது, எனக்கு தொழுநோய் இருக்கனால அது வந்து அடுத்தவங்களுக்கு ஒட்டிக்கும், அதனால தான் என்னோட ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ், அதாவது சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்களாம் என்னை ஒதுக்கிட்டாங்க, இப்போதைக்கு எனக்கு இந்த பூனைக்குட்டி மட்டும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டோடனே அன்னை தெரசாக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ அதனால வந்து ஏன் அப்படின்னா அப்போ அந்த பீரியட் வந்து தொழுநோய் வந்து ரொம்ப பரவி இருக்கும், நிறையா பேர் அதெல்லாம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதனால அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம வந்து பார்க்கணும், அவங்களுக்காக நம்ம சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுப்பாங்க. அப்படி முடிவெடுத்து அவங்க இறுதி காலம் வரை பாருங்க பிறருக்காகவே வாழ்ந்தவர். ஸோ இது கேட்கலாம், தன் இறுதி காலத்துக்கு வரை பிறருக்காக வாழ்ந்தவர் யாருன்னு கேட்டால் மதர் தெரசா. இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்டால் கேட்பாங்க. இல்லாட்டி இங்கே பாருங்க, மக்களுக்கு செய்யும் பணியை இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தார், அதனால் அமைதிக்கான நோபல் பரிசு அவரை தேடி வந்தது. ஸோ இப்படி கூட கேட்கலாம், மக்களுக்கு செய்யும் பணியை இறைவனுக்கு செய்யும் பணி என்று நினைத்து அதன்படி வாழ்ந்தவர் யாருன்னு கேட்டால் அன்னை தெரசா அவங்க தான். அந்த மாதிரி கேட்கலாம். அது இல்லாட்டி அன்னை தெரசா வந்து அவங்களுக்கு வந்து என்ன விருது கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்கலாம். அப்படின்னா அமைதிக்கான நோபல் பரிசு அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பார்த்துக்கோங்க கைஸ். ஓகே, நெக்ஸ்ட் தெரிந்து கொள்வோம் பார்க்கலாமா. அங்கே ஒரு கோட் கொடுத்துருக்காங்க. யார் சொன்னாலும் அன்னை தெரசா சொன்னது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாம். வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்களா, நம்ம எப்படி வாழணும் அப்படின்றத வாழ்க்கையை சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்களா, ஜஸ்ட் 2-4 லைன்ஸ் தான், அதில் எவ்வளோ உள்ளாத அர்த்தம் இருக்குது பார்த்தீங்களா. நம்ம இறந்துட்டோம் அப்படின்னா அப்போ மட்டும் நம்ம இறக்கிறது கிடையாது, மித்தவங்க மனசில் நம்ம எவ்வளோ நாள் இருக்கோன்றதுல தான் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து காமராஜர் ஐயாலாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் கல்விக்கு எவ்வளோ பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களாம் நம்ம இன்னும் நினச்சிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இருக்கலாம். இல்லாட்டி காந்தி அவர்கள் இருக்காங்களா, அவங்களால தான் நம்ம சுதந்திரமே அடைஞ்சோம். அந்த மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம நல்ல எண்ணங்கள் வந்து கொள்ளணும், நம்ம வந்து சிறந்த செயல்களே செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கைலாஷ் சத்யார்த்தி. இங்கே என்ன கதை சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் சின்ன வயசில் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது டெய்லி வந்து ஒரு சிறுவனை பார்ப்பாரு. அவர் அந்த சிறுவன் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க அப்பா கூட உட்காந்து அவங்க அப்பா தொழிலுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இவருக்கு ஒரே சந்தேகம், அவருக்கும் நமக்கும் கிட்டத்தட்ட ஒரே ஏஜ் தானே இருக்கும், ஏன் அந்த பையன் மட்டும் ஸ்கூலுக்கு போகலன்னு சொல்லிட்டு அவங்க பெற்றோர்கிட்டையும் அவங்க ஆசிரியர்கிட்டையும் கேட்பாங்க. அப்போ 2 பேரும் என்ன சொல்லுவாங்கன்னா, வறுமை காரணமாக காசு இல்லாதனால அவங்க ஸ்கூலுக்கு போகலை, அதாவது பள்ளிக்கு போகலை, அதுக்கு பதிலாக வீட்டுக்காக வேலைக்கு செஞ்சு வருமானம் ஈட்டுறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை கேட்டோன்னே அவருக்கு வந்து மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிற்காலத்தில் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக, இந்த மாதிரி எல்லாருமே கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக அவர் வந்து ஒரு அமைப்பு வந்து உருவாக்குவாப்புல. அந்த அமைப்பு என்ன அப்படின்னா, குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படின்ற ஒரு இயக்கம். அது எதுக்கு மெயினாக வந்து அவங்க பண்ணாங்க அந்த இயக்கம் அப்படின்னா, குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்க பாடுபடுவது தான் குழந்தை தொழில். அதாவது ஏன்னா நமக்கு வந்து கண்டிப்பாக கட்டாய கல்வி எல்லாம் சொல்கிறாங்க, 15 வயசு 16 வயசு வரைக்கும் வேலை செய்யக்கூடாது, சிறுவர்கள்லாம் வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா, அதுதான். அந்த மாதிரி சிறுவர்கள், குழந்தைகள், அதாவது தொழிலாளர் இருக்காங்க பார்த்தீங்களா, குழந்தை தொழிலாளர், அவங்களோட இதை வந்து எது பண்ணணும், தடுக்கணுன்றதுக்காக தான் அந்த இயக்கமே அவர் கொண்டு வந்தார். ஸோ குழந்தைகளை பாதுகாப்போம் இப்படி தான் கேட்பாங்க. குழந்தைகள் பாதுகாப்போம் அப்படின்றத இயக்கத்தை யார் கொண்டு வந்தான்னு கேட்கலாம். இல்லாட்டி வந்து அவர் வந்து குழந்தை தொழிலாளர் முறையை தடுக்கிறதுக்காக என்ன இயக்கம் கொண்டு வந்தார்னு கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. மேலே கதை கேட்க மாட்டாங்க மேக்ஸிமம். ஆக்சுவலாக பார்க்கலாம், இவர் வந்து கடந்த 30 வருடங்களில் 86,000 குழந்தை தொழிலாளர்களை மீட்டுள்ளார். பார்த்தீங்களா, 86,000 குழந்தைகளை மீச்சிருக்காங்க. ஸோ உலக குழந்தை கல்வி உரிமைக்காக எவ்வளோ நாடுகள் 103 நாடுகள் போயிருக்காப்புல, 80,000 கிலோமீட்டர் வந்து நடைபயணம் போயிருக்காப்புல. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணி தான் குழந்தைகள் கல்வி மற்றும் உரிமை நாடு கடந்த
பரப்புரை ஆட்சி வருகிறார். பார்த்தீங்கன்னா நாடு விட்டு நாடு போறாப்புல. ஏன்னா பாருங்க 80,000 கிலோமீட்டர் நடந்திருக்காப்புல. ஸோ யோசிச்சு பாருங்க. குழந்தை அப்படின்னா எப்பவுமே வந்து அதிகமாக தான் இருக்கும் குழந்தை. ஸோ 86,000 குழந்தை அப்படி வச்சுக்கோங்க. ஸோ தூரம்னா அதோட கம்மி 80,000 கிலோமீட்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நாடுங்கும்போது மேக்ஸிமம் நாடுக்கு போயிருப்பாரு 100க்கும் மேலே. ஸோ 103 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் வந்து நிலையுமில்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம். பார்த்தீங்களா? ஆக்சுவலாக வந்து குழந்தைங்களை வந்து தொழிலாளராக மாற்றக்கூடாது. குழந்தைகளாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து எதுக்கு வந்து மாறானது அப்படின்னா மனித இனத்திற்கே மாறானது அப்படின்னு சொல்றாங்க. உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது. ஸோ இதை சொன்னது யாருன்னா கைலாஷ் சத்யார்த்தி. பார்த்தீங்களா? இப்படிதான் கேட்பாங்க. இந்த கோட் சொன்னது யாரும் கேட்பாங்க. உலகத்தை குழந்தையின் கண் கொண்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உலகம் அழகா இருக்கும்னு சொன்னது யாருன்னா கைலாஷ் சத்யார்த்தி. மேக்ஸிமம் நம்ம என்ன நினைப்போம், அப்துல் கலாம் நினைச்சிருவோம். ஏன்னா அப்துல் கலாம் வந்து குழந்தைகளை பத்தி நிறைய சொல்லுவாங்க. ஆனா குழந்தைகள் தான் முதல் விஞ்ஞானின்னு சொன்னது அப்துல் கலாம். ஸோ உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியணும். இவரை போல் மனிதநேயம் மிக்க பலர் உள்ளனர். அமைதிக்காக உதவுவது மட்டுமின்றி ஆக்சுவலாக அந்த மாதிரி அமைதிக்காக உதவும் மட்டுமின்றி சூழலுக்கு ஏற்ப மனிதநேயம் கொள்ளும் இவர்களைப் போல் நாமும் மனிதநேயத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். அப்படி நமக்குள் இருக்கும் மனிதநேயத்தை மலரச் செய்ய வேண்டும். அவ்வளவுதான். ஆக்சுவலாக அவங்கள மாதிரி நம்மளும் வந்து மனிதநேயத்துடன் இருந்து பிறருக்கு உதவுன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு பாயிண்ட்ஸ் மேலே மிஸ் பண்ணிட்டேன் பாருங்க, சாரி. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா அன்னை தெரசாவுக்கு அடுத்த அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர்னு பார்த்தோம் அப்படின்னா கைலாஷ் சத்யார்த்தி தான். பார்த்தீங்களா? ஏன்னா அமைதிக்கான நோபல் பரிசு யார் பார்த்தாங்க? ஃபர்ஸ்ட் அன்னை தெரசா, செகண்ட் இவங்க வாங்கியிருக்காங்க. நீங்க மலாலா யூசுப் சொல்லலாம். ஆனா பட் மலாலா யூசுப் வந்து இந்தியாவில் வர மாட்டாங்க. ஸோ இந்தியர் அப்படிங்கிறதுனால கைலாஷ் சத்யார்த்தி. ஏன்னா கைலாஷ் சத்யார்த்திக்கும் மலாலா யூசுஃப்க்கும் ஒரே இதாக தான் கொடுத்தாங்க நோபல் பரிசு. ஏன் அப்படின்னா அவங்க வந்து பாகிஸ்தானில் வந்து பெண் கல்விக்காக ரொம்ப பாடுபட்டு ரொம்ப கஷ்டப்பட்டதுனால அவங்களுக்கு வந்து அந்த பரிசு கொடுத்தாங்க, அமைதிக்கான நோபல் பரிசு. ஸோ இந்தியாலன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து மதர் தெரசாக்கு வந்து நோபல் பரிசு அமைதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கைலாஷ் சத்யார்த்தி அவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. புக் பேக் பார்க்கலாம். எல்லா உயிரிலும் எடுத்து அன்பு செலுதல் அப்படின்றது என்ன அப்படின்னா மனிதநேயம். இப்பதான் பார்த்தோம் மனிதநேயம் அப்படின்னு சொல்லிட்டு தம் பொருள் கவரிலும் கூட டேஷ் காட்டியவர் வள்ளலார் அப்படின்னா அன்பு. பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி அன்னை தெரசாவுக்கான நோபல் பரிசு எதுக்குன்னா அப்படின்னா அமைதிக்கான நோபல் பரிசு கொடுத்தாங்க. கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் அப்படின்னா குழந்தைகளை பாதுகாப்போம். பார்த்தீங்களா? குழந்தைகளை வளர்ப்போம் இருக்கு, நேசிப்போம் இருக்கு, உதவி மையம் இருக்கு. ஸோ பாதுகாப்போம். ஏன் பாதுகாக்கிறாங்க அப்படின்னா அந்த தொழிலாளர்கள் இல்லாம ஆகிறதுக்கு பாதுகாக்கிறோம். ஸோ பாதுகாப்போம் அப்படி வச்சுக்கோங்க. வள்ளலார் அப்படின்னா பசிப்பினி போக்கியவர். பார்த்தீங்களா? ஏன்னா பசிப்பினி போக்கியவர் அவர் வந்து வடலூர்ல தவச்சாலை வச்சாங்க. ஸோ பசிப்பினி போக்கியவர். கைலாஷ் சத்யார்த்தி அப்படின்னா வந்து குழந்தைகள் உரிமைக்கு பாடுபட்டார். குழந்தைகளை வந்து தொழிலாளிகளா மாற்றக்கூடாதுன்ற இதுக்காக பாடுபட்டார். இதே அன்னை தெரசா நோயாளிகளிடம் வந்து அன்பு காட்டியிருக்கிறது. தொழில் நோய் அந்த பாட்டி மட்டும் எவ்வளவு அமைதி அன்பா பேசியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்பாங்க. ஆக்சுவலா நெக்ஸ்ட் வந்து முடிவில் ஒரு தொடக்கம்னு சொல்லி துணைப்பாடம் கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலி இவ்வளோ நேரமாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா அடுத்தவங்களை வந்து எல்லாரும் மதிக்கணும்னு பார்த்தோம், எல்லா உயிரையும் அன்பை காட்டணும்னு பார்த்தோம், அடுத்தவங்களை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு பார்த்தோம், அடுத்தவங்க கஷ்டத்தை நம்ம கஷ்டமாக பார்க்கணும்னு சொன்னோம். அப்புறம் வந்து பசி அந்த மாதிரிலாம் பார்த்தோம். இதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி நம்மளால முடிஞ்சு அவங்க உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு உடல் உறுப்பு தானம் பாருங்க இங்கே இருக்கும். ஒருவரை இந்த பாருங்க உறுப்பு கொடை செய்வோம்னு கொடுத்துருப்பீங்களா? உடல் உறுப்பு பிறர் வாழ விளங்குவது வள்ளல் தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து எப்படி நம்ம வந்து உடல் உறுப்பு தானம் செய்யணும் அப்படின்றத பத்தி இங்க கொடுத்துருப்பாங்க. ஒருத்தவங்க அவர் செஞ்சவங்களை பத்தி இங்க ஒரு கதை இருக்கும், அவ்வளவுதான். பின்னாடி அவர் யாருன்னு மட்டும் பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக இதில் வந்து என்ன அப்படின்னா இதயம் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கதை தான் அது. யார் கொடுத்தாங்கன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக அசோகன் மற்றும் புஷ்பாஞ்சலி அப்படின்றவங்க ஒரு அவங்க யார் அப்படின்னா மருத்துவ தம்பதியினர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களோட பையன் யார் அப்படின்னா அவர் தான் வந்து ஹிரேந்திரன் அப்படிம்பாங்க. ஹிரேந்திரனோட இதயத்தை தான் வந்து ஒரு சினிமிக்கு கொடுத்துருப்பாங்க. அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி சொல்லுவாங்களே அந்த சொல்லுவாங்க பிரைன் டெட், அதாவது மூளைச்சாவு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம யங்ஸ்டர்ஸாக இருந்தோம் அப்படின்னா இல்லை நம்மளோட பாடி நல்ல ஹெல்த்தில் இருந்துச்சு அப்படின்னா சில பேர் ஆசைப்பட்டா அப்படின்னா அவங்களோட உடல் உறுப்பு தானம் பண்ணுவாங்க அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி கொடுத்தவங்க யாரு அப்படின்னா ஹிரேந்திரன் அப்படின்ற பையனோட இதயத்தை கொடுத்தாங்க ஒரு சிறுமிக்கு. ஸோ அவங்க வந்து அவங்களோட பெற்றோர்கள் யார் அப்படின்னா அசோகன் மற்றும் புஷ்பாஞ்சலி. ஸோ இவ்வளோதான். இதில் ஆக்சுவலாக வந்து அணி இலக்கணம் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாருங்க அணி அப்படின்றதுக்கு என்ன அப்படின்னா அழகு அப்படின்னு சொல்லி அந்த பொருள் கொடுத்துருக்காங்க. அணி இலக்கணம் சிலபஸ்ல இருக்கா டைரக்டா இருக்குன்னு கேட்டா அப்படின்னா நமக்கு திருக்குறள் தொடர்பான செய்திகள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ திருக்குறள்ல வந்து என்ன அணின்னு கேட்பாங்க. அது வந்து வேற்றுமை அணியா இல்லை சொற்பொழிப்பு அணியா அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அப்படிங்கும் அணி நமக்கு கவர் ஆகும் அதுல.
இங்க 2 கொடுத்துருக்காங்க. ஒண்ணு இயல்பு நவிற்சி அணி கொடுத்துருக்காங்க. ஒண்ணு வந்து உயர்வு நவிற்சி அணி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இயல்பு பார்க்கலாம். ஒரு பொருளின் இயல்பை உள்ளபடி உள்ளே அழகுடன் கூறுவது இயல்பு நவிற்சி அணின்னு சொல்றாங்க. இதனை தன்மை நவிற்சி அணின்னு சொல்றாங்கன்னு சொல்றாங்க. ஸோ இயல்பு அப்படின்னா இயல்பா நடக்கிற ஒரு செய்தி அப்படி இயல்பாவே சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா தன்மை நவிற்சி அணி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க. தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு அங்கே துள்ளி குளிக்குது கன்று குட்டி அம்மா இங்கு வெள்ளை பசு உடன் அப்படின்ற பாடல் வந்து யார் எழுதாங்க அப்படின்னா கவிமணி தேசிவிநாயகம் அவங்க எழுதியிருக்காங்க. ஸோ இது வந்து இயல்பா வந்து தோட்டத்தில் நடக்கிறத அதை சொல்றாங்க அப்படின்றாங்க. இதே வந்து உயர்வு நவிற்சி அன்னைக்கு பார்க்கலாம். ஒரு பொருளோட இயல்பை வந்து அழகுடன் கூறுவது ஆக்சுவலாக வந்து அதாவது மிகைப்படுத்தி, அதாவது வந்து உருஷத்தோட பார்ப்போம் பார்த்தீங்களா, நகரம்க்கு மாநகரம் அப்படின்னு சொல்றது, சிறந்தது வந்து சால சிறந்தது அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து மிகைப்படுத்தி சொல்றது அதான் உயர்வு. உயர்வுனாவே மிகைப்படுத்தி சொல்றது தான். அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு தாலாட்டு பாடல் கொடுத்துருக்காங்க பாருங்க. தாய் தாலாட்டு பாடல். அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, குளிர் நீரில் குளித்தால் கூத்தல் அடிக்கும் என்று, வெந்நீரில் குளித்தால் மேலே கருகும் என்று, ஆகாய கங்கை அனல் உரைக்கும் என்று, பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா. பாத்தீங்களா, அதாவது வந்து குளிர், அதாவது வந்து ஹாட் வாட்டர், அதாவது ஃபர்ஸ்ட் வந்து குளிர்நீர், குளிர்ந்த நீர் சொல்றாங்க அந்த மாதிரி வந்து இதாகும். அதுக்கப்புறம் வந்து வெந்நீர் சொல்றாங்க, அதுக்கப்புறம் ஆகாய கங்கை, அப்புறம் பாதாள கங்கை அப்படின்னு எல்லாத்தையுமே வந்து மிகைப்படுத்தி சொல்றாங்க. இது வந்து ஒரு தாலாட்டு பாட்டுல கலைச்சொல் பார்க்கலாம். மனித நேயம் அப்படின்னா ஹியூமானிட்டி அப்படின்னு சொல்றாங்க. கருணை அப்படின்னா வந்து மர்சி அப்படின்னு சொல்றாங்க. உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அப்படின்னா டிரான்ஸ்பிளேஷன் அப்படின்னா, நோபல் பரிசு அப்படின்னா இங்கிலீஷ் நோபல் பரிசு தான். சரக்குந்து அப்படின்னா லாரி அப்படின்னு சொல்றாங்க. கலைச்சொற்கள் வந்து டைரக்டா நம்ம சிலபஸ்ல வந்து வரும். ஸோ கலைச்சொற்கள் கண்டிப்பா கேட்பாங்க. ஒன் கொஸ்டின் அது எங்க இருந்து வேணாலும் கேட்கலாம். மேக்ஸிமம் கலைச்சொல் பார்க்கும்போது நல்லா பார்த்துக்கோங்க. இதோட நமக்கு 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் ஃபுல்லா முடியுது. 9 இயல்பு நம்ம முடிச்சிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.